மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சட்டவிரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்தது தொடர்பான விவகாரத்தில் ஒலிம்பஸ் கிரானைட்ஸ் நிறுவன இயக்குநராக இருந்த நாகராஜன் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு செய்தார். இரு நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பளித்ததால் மூன்றாவது நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்ததாக ஒலிம்பஸ் கிரானைட்ஸ் நிறுவனம் அதன் இயக்குநர்களாக இருந்த நாகராஜன், முன்னாள் மத்திய அமைச்சரின் மகன் மீது கீழவளவு போலீசார் 2012 வழக்கு பதிந்தனர். 256.44 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி ஆதாயமடைந்ததாக கீழமை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் உத்தரவு அடிப்படையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மீண்டும் சொத்து வரியை 6% உயர்த்தியுள்ளன. அறிவிப்பே வெளியிடாமல் இந்த வரி உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு பிரதான நிதி ஆதாரமாக சொத்து வரி வசூல் உள்ளது. பல ஆண்டுகளாக சொத்து வரி உயர்த்தப்படாமல் இருந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்தமாக சீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. வீடுகளின் பரப்பளவு அடிப்படையில் 25 முதல் 100% வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பின் ஏற்றப்பட்டதால் பொதுமக்கள் இதை சகித்துக் கொண்டனர். அதன் பின் 2023இல் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு 6% வரை உள்ளாட்சி அமைப்புகளை சொத்து வரியை உயர்த்தி கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்கியது. இதன் அடிப்படையில் பெரும்பாலான நகர்ப்புற உள்ளாட்சிகள் கடந்த ஆண்டில் சொத்து வரியை 6% அளவுக்கு உயர்த்தின. தற்போது 2025-26ஆம் நிதியாண்டு துவங்கியுள்ள நிலையில் வெளிப்படையான அறிவிப்பு இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள் சொத்து வரியை 6% உயர்த்தியுள்ளன. இது சொத்து வரி செலுத்த செல்வோரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதில் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தது. இதனால் தமிழக அரசு அமைத்த துணைவேந்தர் தேடுதல் குழுவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் பல்கலைக்கழக மானிய குழு பிரதிநிதியை சேர்த்து ஆளுநர் புதிய பட்டியல் அனுப்பினார். இந்நிலையில் தமிழக அரசு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது குறித்த வழக்கில் அனைத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது. இதைத் தொடர்ந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர்களை நியமிப்பது குறித்த தேடுதல் குழு அமைத்துள்ள தகவலை தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முதல் முறையாக மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறும்போது, விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் 1080க்கும் மேற்பட்ட டீலக்ஸ் ஏசி விரைவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முதல் முறையாக மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளோம். முதல் கட்டமாக 20 பேருந்துகள் வாங்க டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு பேருந்தின் விலை 1.15 கோடி ரூபாய் இருக்கும். ஒரே நேரத்தில் 55 பேர் பயணம் செய்ய முடியும். சொகுசு இருக்கைகள், ஏசி வசதி, மொபைல் போன் சார்ஜிங் மற்றும் வைஃபை உள்ளிட்ட வசதிகள் இருக்கும் என்று கூறியுள்ளனர். கோவில் திருவிழாவில் அக்னி கரகம் எடுத்துச் சென்ற போது அதிலிருந்து எழுந்த புகையால் மரத்தில் கட்டியிருந்த கூடு கலைந்து ஆக்ரோஷமாக குழவிகள் பறந்து வந்து கொட்டியதில் 79 பக்தர்கள் படுகாயமடைந்துள்ளனர். 1 மாதம் கோடை விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி மைய ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் குறித்து சங்க நிர்வாகிகள் கூறும்போது, தற்போது அங்கன்வாடி மையங்களில் 7000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உட்பட 27,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் ஒவ்வொரு ஆசிரியரும் ஊழியரும் கூடுதல் மையங்களை கவனிக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் குழந்தைகளுக்கான கல்வி பாதிக்கிறது. மேலும் பல மையங்களில் சமையலரே குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் உள்ளனர். இது குறித்து அமைச்சர் முதல் அதிகாரிகள் வரை பல முறை நேரில் சந்தித்து பேசியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது வேதனையாக உள்ளது என்றும், அங்கன்வாடி மையங்களில் பயனாளிகள் சத்துமாவு பெறுவதை உறுதி செய்யும் வகையில் போஷன் டிராக்கர் என்ற செயலியை கடந்த மாதம் அறிமுகம் செய்தது. 70%க்கும் மேற்பட்ட மையங்கள் கிராமப்புறங்களில் உள்ளன. அங்கு இணைய வசதி இல்லாததால் இந்த செயலியை பயன்படுத்துவது சவாலாக உள்ளது. இதனால் தினசரி 3 பயனாளிகளுக்கு கூட எங்களால் சத்துமாவு வழங்க முடிவதில்லை. எனவே அரசு இம்முறையை உடனடியாக கைவிட வேண்டும். அதேபோல கோடை வெயில் காலத்தில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1 மாதம் விடுமுறை வழங்க வேண்டும் என்றும், எங்களது நியாயமான கோரிக்கைகளை அரசு ஏற்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்றும் கூறியுள்ளனர்.
அதே சமயம் போராட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். குழந்தைகள் நலனுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடும் அங்கன்வாடி மைய ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கேதார்நாத் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான நேற்று 12,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். இமயமலையில் 11,000 அடிக்கும் மேலான உயரத்தில் அமைந்துள்ள கேதார்நாத் கோவில் 12 ஜோதிர்லிங்கங்களில் 11வது ஸ்தலமாகும். சட்டவிரோத மத மாற்றத்திற்கு எதிராக உத்தரப்பிரதேச மாநிலம் கொண்டு வந்த 2024ஆம் ஆண்டு திருத்த சட்டத்தின் அரசமைப்பு செல்லத்தக்க தன்மையை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது.